நீங்கள் ஒரு லோக்கல் ஆர் சர்வீஸ் பிஸ்னஸாக இருக்கீங்க அண்ட் உங்கள் பிஸ்னஸ் வந்து ரெஃபரல்லையோ ஒரு ரேண்டம் ஆட்லேயோ தான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 2026 இஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் ஃபார் யூ. மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு இல்லை, பிகாஸ் 2026 மார்க்கெட்டிங் மாறிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம 2026 ஒரு லோக்கல் பிஸ்னஸ் என்னெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், என்ன ஒர்க் ஆச்சு, என்ன ஒர்க் ஆகலை, என்ன பண்ணால் அவங்களால சர்வை பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் விஷ்ணு, கோஃபவுண்டர் சோஷியல் லீகல். கடந்த 10 வருஷமாக நாங்கள் இண்டஸ்ட்ரியில் செஞ்சு கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு 2500+ ஆண்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வந்த நாலேஜும் எங்களுடைய எக்ஸ்பர்டீஸ்லேருந்து வந்த நாலேஜ் எல்லாத்தையும் நான் வாரம் இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும் அண்ட் நிறைய கற்றுக்க முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் இருந்துச்சுன்னா அதையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் எப்போ வீடியோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 2026 ஏன் பழைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்துருவோம். ஹானஸ்டாக பேசணும்னா நம்ம பிஸ்னஸ்க்காக நிறைய ஃப்ளையர்ஸ் கொடுத்துருப்போம், நிறைய பேம்ப்ளெட்ஸ் பண்ணியிருப்போம், பூஸ்ட் ஆட்ஸ் பண்ணியிருப்போம், ஆர் நிறைய வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருப்போம். பட் இது எதுவுமே 2026 ஒர்க் ஆகாது. ஏன்னா 2026 மக்கள் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. யார் சீப்பஸ்ட் அப்படின்னு பார்க்காம யார் மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்த்தி, யார் ரிலையபிள், யாருக்கு நிறைய விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. திஸ் இஸ் வேர் த நியூ ஸ்ட்ராட்டஜி பிகின்ஸ். ஏன்னா 2026 பீப்புள் ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு பார்க்குறாங்க, உங்களோட கான்டென்ட்டை பார்க்குறாங்க, உங்களோட ரிவ்யூ பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வாங்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்றாங்க. நீங்க ஆன்லைன்லயே இல்ல அப்படின்னா உங்க பிசினஸும் இன்விசிபிள் ஆயிடும். சோ நீங்க ஆன்லைன்ல விசிபிளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 பில்லர் இருக்கு. ஃபர்ஸ்ட், லோக்கல் சர்ச்சை நீங்க டாமினேட் பண்ணணும். உங்களுடைய கூகுள் மை பிசினஸ் ஆர் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க, அதை ஆப்ஷனலா வைக்காம உங்களுடைய டிஜிட்டல் ஸ்டோர் ஃப்ரண்டா மாத்துங்க. தட் மீன்ஸ் ரொம்ப மேண்டேட்டரியா கூகுள்ல சர்ச் பண்ணும்போது உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்க ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் போட்டோஸை மந்த்லி அப்டேட் பண்றது, ரிவ்யூஸை ரெகுலரா கலெக்ட் பண்றது, உங்க சர்வீசஸை கிளியரா லிஸ்ட் பண்றது. 2026 யாரு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் பண்றாங்களோ they are going to win the customer attention game. பில்லர் நம்பர் 2, ஹை இன்டென்ட் பெய்ட் ஆட்ஸ். நான் நார்மல் அவேர்னஸ் ஆட்ஸ் சொல்லல, ஹை இன்டென்ட் பெய்ட் ஆட்ஸ். ஏன்னா மோஸ்ட் பிஸ்னஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆட் நல்லா இருக்கணும், ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைமும் நிறைய எஃபர்ட்டும் நிறைய மணியும் அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது கன்வெர்ட் ஆகுமா, கன்வெர்ட் ஆகுதுக்கான விஷயங்கள் அதில் இருக்கா அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள், கூகுள் சர்ச் ஆட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சோஷியல் மீடியா ஆட்ஸ் ஃபார் சர்வீஸ். நான் ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கிளையண்ட் வந்து தேடி தான் என்கிட்ட வருவாங்க. அப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த இன்டென்ஷன் இருக்கும்போது என்னுடைய க்ளோஷர் ஈஸியாக இருக்கும். தட் மீன்ஸ் நான் ஒரு சர்வீஸ் பிசினஸ் பண்றேன்னா ஸ்ட்ரைட் அவே கூகுள் சர்ச் ஆட் கேன் பி ஒன் கோ டு ஏரியா rather than சோஷியல் மீடியா ஆட்ஸ். உங்களுடைய பிசினஸ் கூகுள்ல நியர் மீ, எமர்ஜென்சி, சேம் டே இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் லெவரேஜ் பண்ணுதா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா மக்கள் யூசுவலா தேடக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் லெவரேஜ் பண்ணுங்க. அண்ட் டைரக்டா வாட்ஸ்அப்புக்கோ காலுக்கோ கொண்டு வரதுக்கு பதிலாக லேண்டிங் பேஜுக்கு கொண்டு வந்து எஜுகேட் பண்ணிட்டு அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வாங்க. இன் ஷார்ட், do not advertise to entertain, advertise to capture intent. Pillar 3, content that builds trust. இன்னைக்கு வைரல் வீடியோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கஸ்டமர்ஸ் பிலீவ் பண்ற மாதிரி வீடியோ கொடுத்தா போதும். எக்ஸாம்பிள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆஃப் தி ஒர்க், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ், மிஸ்டேக்ஸ் தட் பீப்புள் யூசுவலி மேக், பிஹைண்ட் த சீன்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டபிள் அண்ட் பிலீவபிள் கான்டென்ட் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ட்ரஸ்ட் ஆல்வேஸ் பீட்ஸ் ரீச். பில்லர் நம்பர் 4, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட். இன்னைக்கு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஒரு லோக்கல் வீடியோவோ ஒரு புகழுக்காக மட்டும் இல்லை, அது ஒரு அத்தாரிட்டி எலமெண்ட்டா மாறிடுச்சு. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட்டால ஃபெமிலியாரிட்டி பில்ட் பண்ண முடியும், ரெகக்னிஷன் கிடைக்கும் அண்ட் பிராண்ட் ரீகால் நடக்கும். பிகாஸ் உங்களை யாராவது 7 to 10 டைம்ஸ் ஆன்லைன்ல பார்த்துட்டாங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல யூ வில் பி தி ஆப்வியஸ் சாய்ஸ். பில்லர் நம்பர் 5, ஏஐ பிளஸ் ஆட்டோமேஷன். இன்னைக்கு என்னென்ன பிசினஸ்லாம் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க, கான்டென்ட்டை பக்காவா பிளான் பண்றாங்க, லீட் குவாலிஃபிகேஷன் பண்றாங்க, இது எல்லாத்தையும் ஏஐ யூஸ் பண்ணி லெவரேஜ் பண்றாங்களோ இந்த பிசினஸ்லாம் 2026 வளர போகுது. பிகாஸ் இன்னைக்கு சின்ன சின்ன டீம் வித் ஏஐ இஸ் பீட்டிங் பிக் companies. To be honest சொல்லணும்னா automation human replace பண்ணல, lack of execution replace பண்ணுது. On the whole ஒரு 90-day growth plan for local businesses அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் இட் ஷுட் பி ஃபார் விசிபிலிட்டி, சர்ச், கான்டென்ட். எங்கே தேடினாலும் உங்களை பற்றி இருக்கணும், எங்கே பார்த்தாலும் உங்களை பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு விசிபிலிட்டியை கிரியேட் ஆகும். செகண்ட் மந்த் இட் இஸ் ஆல் அபவுட் கன்வர்ஷன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்டிபிள் லேண்டிங் பேஜஸ், மல்டிபிள் ஆட்ஸ் வச்சு அகெயின் ஆல்ரெடி இருக்கிற விசிபிலிட்டி மேலே ஒரு நைட்ரோ பூஸ்ட் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எவ்ரிவேர் பீப்புள் வில் பி சீயிங் யூ. தேர்ட் மந்த்
இட் இஸ் ஆல் அபவுட் ஆப்டிமைசேஷன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 மந்த்ல கிடைச்ச டேட்டாவை எடுத்து எது ஒர்க் ஆயிருக்கு, எது ஒர்க் ஆகல, இது செஞ்சா கரெக்டா இருக்குமா, இது செஞ்சா கரெக்டா இருக்காதா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் ரீடார்கெட் பண்ணலாம், எந்தெந்த ஆடியன்ஸை ரீமார்க்கெட் பண்ணலாம், யாரு வந்து என் கடை வரையும் வந்துட்டு வாங்காம போயிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஃபனல்ல கொண்டு வந்து அவங்கள கஸ்டமரா மாத்துறது. பிகாஸ் 2026ல மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கேம்பெயின், இட் இஸ் அபவுட் அ சிஸ்டம். ஸோ ஃபைனலி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 2026ல எந்தெந்த பிஸ்னஸ் கிளியராகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் கஸ்டமர் ஃபஸ்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் 2026ல என்ன ஒர்க் ஆகும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் ஆர் அ சர்வீஸ் பிஸ்னஸ் ஓனர் ஆர் லோக்கல் பிஸ்னஸ் ஓனர், பட் உங்களுடைய மார்க்கெட்டிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதை நீங்களே வந்து பண்ணணும், அதை வந்து நான் கற்றுக்கிட்டு கரெக்டாக நான் வேலை கொடுக்கவும் செய்யணும், வேலை வாங்கவும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி எங்களுடைய டீம் கூட கால் புக் பண்ணிக்கோங்க. தட் வே அவர் டீம் கேன் கைட் யூ அண்ட் கிவ் யூ அ ரோட் மேப் ஃபார் 2026 அண்ட் பியாண்ட். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்தூசியாஸ்டாக இருக்கீங்க, ஒரு ஏஐ பற்றி நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, டிப்ஸு ட்ரிக்ஸு ஹேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு இந்த அல்காரிதம் இந்த வீடியோவை கொண்டு போய் காட்டும், இந்த வீடியோவில் இருக்க கான்டென்ட்டை யூஸ்ஃபுல்லாக கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கிறேன். அண்டில் தென்